Hello guys, welcome back to Attitude Designs. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்பிளான குவாட்ஸ் போட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட் பண்ணவே தெரியாது, பட் எனக்கு எடிட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்களா அந்த எடிட்டர்ஸ், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஷாட். இந்த இன்ஷாட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. பட் சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இல்லை வாட்டர் மார்க் இருக்கும். உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? அதில் வீடியோ, ஃபோட்டோ, கொலாஜ் இந்த மாதிரி இருக்கும். அதில் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை வீடியோ, ஃபோட்டோ, ஆல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கேன்வாஸில் போய்ட்டு 4:5 நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ராப்பை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த க்ராப்பை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 கொடுத்து உங்களுக்கு எந்த போர்ஷன் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிங்கன்னா க்ராப் ஆகிரும். ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோ செகண்ட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ராக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக்கில் போய்ட்டு நீங்கள் எந்த சாங் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து அந்த சாங் எவ்வளோ செகண்ட் இருக்கோ அவ்வளோ செகண்ட் வந்து இந்த பிக்சரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆடியோவும் ப்ளஸ் வந்து பிக்சரும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் லிரிக்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக ஹாய்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இல்லை தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஏன்னு இருக்குல்ல, அந்த ஏஏ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக இந்த கோதும் ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபைல் மேனேஜரில் இருக்கிற ஃபாண்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணிங்க போதும் உங்களுக்கு இம்போர்ட் ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். சரி, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஹாய்னு வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த எடிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 1 2 3 4 5 5th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் லூப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? 1 2 3 4th ஒன். சரியா? ஸோ அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க மேலே. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 10ல் வச்சுக்கிறேன். லாஸ்ட் எண்டு ஓகேவா கொடுத்துட்டு இந்த டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வர தேவையோ அந்த லிரிக்ஸ் வந்து ஜஸ்ட் எந்த பாயிண்ட் வரை உங்களுக்கு தேவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? தென் வந்து நான் அதை டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டேரெக்டாகவே டூப்ளிகேட் கொடுத்து இந்த மாதிரி வரும். சரியா? வந்ததுக்கப்புறம் இல்லை ஜஸ்ட்டு நான் வந்து வாய்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, வாய்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைடு கொடுத்தோம். ஸோ இதுக்கு இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனை நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் அது பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சு. ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஒரு இது வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த மாதிரி அதோட எஃபெக்டை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக ஜஸ்ட் ஒரு 4 லிரிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டு தான். சரியா? நீங்கள் உங்களோட சாங் லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைனா குவாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஸ்தெட்டிக் லுக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்குது. இந்த எஃபெக்டில் ரெட்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இதில் நாய்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அதோட வேல்யூ கூட்டுறது குறைக்கிறது, அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிடில் வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த எண்டை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டுன்னு இருக்குல்ல, அந்த வீடியோ எண்டு வரைக்கும் கொடுங்க. இந்த பக்கம் கொடுத்து கிளிப் பிகினிங் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு ஏஸ்தட்டிக் லுக் நம்ம கிடச்சிருக்கு, ஒரு ரெட்ரோ வெர்ஷன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட சேனல் நேம் அதை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்னு போட்டு பேசிக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் இதோட சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீழே என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இல்லை கலர் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இல்லை பார்டர்ஸ் இருக்குது, ஷேடோ இருக்குது, லேபிள் இருக்குது, ஒப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா, சிம்பிளாக பேசிக் வந்து எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூட இந்த அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கொடுத்து வீடியோ எண்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை பிளாக்னு வருது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம லிரிக்ஸ் கொடுத்தோம்ல, ஜஸ்ட்டு வந்து இந்த 2 லிரிக்ஸு இடையில வந்து ஒரு லிரிக்ஸ் முடிஞ்ச உடனே இந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால அதில் வந்து இந்த மாதிரி காட்டுது. ஜஸ்ட் அதை இழுத்து கீழே வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஸ்பேஸ் இல்லாதனால அந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் இருக்க லிரிக்ஸ் ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த லிரிக்ஸை வந்து ட்ராக் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க. தென் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோகோ செட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்டிக்கரில் போய்ட்டு இந்த இமேஜ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அதில் போய் உங்களோட லோகோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே லிரிக்ஸ் ப்ளஸ் லோகோ தென் வந்து அந்த எஃபெக்ட் எல்லாமே முடிச்சு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வரை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தா போதும், இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிம்பிளாகவே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம், ஸ்டேட்டஸ் வீடியோஸ். ஓகேவா, ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணி தரேன். ஓகேவா, ஸோ எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா?